வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்று நாம் பாடப்பகுதியில் பெருநிறுவன ஆளுமையின் முன்னோக்கம் பற்றி காணவிருக்கிறோம். அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பெருநிறுவன ஆளுமையின் முன்னோக்குல எதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, பெருநிறுவன ஆளுமைனா என்ன, அதன் நிலையான மனித வளர்ச்சி அப்படின்னா என்ன, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பேற்றல், இந்த 3 பகுதிகளையும் இன்றைக்கு பாடத்திட்டத்துல நம்ம பார்க்க போறோம். சோ பெருநிறுவன ஆளுமைனா என்ன, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனிய நடைமுறைப்படுத்தப்படும் சட்டதிட்டங்கள், அதோடைய நெறிமுறைகள், எவ்வாறு அந்த கம்பெனியோடைய நிறுவனத்தினுடைய நிர்வாகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த கவர்னன்ஸ், அதாவது ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. இந்த கம்பெனி ஒரு நடைமுறைப்படுத்தப்படும் சட்டதிட்டங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரெகுலரா இருக்கிறப்ப இந்த கம்பெனி நேரடியாக வளர்ச்சியை நோக்கி நோக்க பயணம் செய்ய உதவுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கவர்னன்ஸ், இந்த ஆளுமை, இந்த நிர்வாகம் எதற்கு தேவைப்படுகிறதுன்னா, பங்குதாரர்களை திருப்திப்படுத்துவதற்கு. இந்த பங்குதாரர்னா யாரு? பங்குதாரர்னா ஒரு நிறுவனத்தில முதலீடு செய்பவர்கள் மட்டும் பங்குதாரர்கள் கிடையாது. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, அந்த நேரடியாகவோ மறைமுகமாகவோ கம்பெனியோட யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள். காமன் பப்ளிக் இருக்கலாம். சோ எல்லாருமே அதோடைய பங்குதாரர்கள். சோ இந்த பெருநிறுவன ஆளுமை அப்படிங்கிறது எதற்காக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஒரு கம்பெனியை, ஒரு நிறுவனத்தை நடைமுறைப்படுத்தப்படும் சட்டதிட்டங்களை பற்றியும், அந்த நிறுவனம் நேரடியாக செயல்படுவதற்கும் பங்குதாரர்களை திருப்திப்படுத்துவதற்குமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இந்த பெருநிறுவன ஆளுமை, ஏன் இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஏன் தேவை, எதற்காக இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கறத பார்த்தோம். இது பார்க்கணும். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தலைமை நிலையை மாற்றுதல். ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை நிலை மாறுகிறது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சட்டதிட்டங்கள் இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமை வரப்போகும்போது அந்த நிறுவனத்தை தகுந்த முறையில் கையாள முடியும். சோ இது முதல் காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூக நலனிற்கான பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவர்னன்ஸ், அதற்கு ஒரு ஆளுமை, நிர்வாக நெறிமுறைகள் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஊழலை குறைக்க. இந்த ஸ்கேம் அப்படிங்கிறது எல்லா துறைகளிலும், பொதுத்துறையா இருக்கட்டும், இல்ல தனியார் துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் இந்த ஸ்கேம் இருக்கிறது. அந்த ஸ்கேமை குறைப்பதற்கு குறிப்பிட்ட நெறிமுறைகளை ஒரு நிறுவனம் கையாள வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பங்குதாரர்களை பாதுகாக்க. நம்மளை நம்பி இந்த பங்குதாரர் அப்படின்னு நான் சொன்னது யார் யாரெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், பணியாளர்கள், அந்த நிறுவனத்தின் மூலமாக பயன்படக்கூடிய பொதுமக்கள், அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், இது எல்லாருமே அந்த 360 டிகிரி இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனியை சுற்றி யார் யாரெல்லாம் இதை சார்ந்து இருக்கிறார்களோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கிறார்களோ, அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த நெறிமுறைகள் தேவை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்பகத்தன்மை. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் மிக மிக முக்கியமானது. இப்ப நிறைய முதலீட்டாளர்கள், அதாவது பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு கம்பெனிலயோ ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல அந்த பொருளை வாங்குறாங்க. அப்ப அந்த நம்பகத்தன்மை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நிறுவனம் என்ன ஆகப்படுகிறதுனா மூடப்படுகிறது. சோ அந்த நம்பகத்தன்மையை நிலைப்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு அரணாக, தூணாக இருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நம்பகத்தன்மை. அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு தான் நிறைய போராட்டங்கள் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. சோ இந்த நிர்வாகம் நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட போகும்போது நம்பகத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, முதலீட்டாளர்களுக்கும் அதனுடைய பங்குதாரர்களுக்கும் ஏற்படுத்தப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படைத்தன்மை.
அந்த வெளிப்படை அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அதாவது வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்பகத்தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் வந்து டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து ஒரு முக்கியமானது. ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பகத்தன்மை, அதுக்கப்புறம் வந்து வெளிப்படைத்தன்மை. உலகமயமாக்கல். இப்ப எல்லா நிறுவனங்களுமே வந்து குளோபலைசேஷன நோக்கி தான் பயணம் அடைஞ்சுட்டு இருக்கு. நம்ம அந்த உள்ளூர்ல ஒரு நிறுவனம், சின்ன நிறுவனம் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த நிறுவனத்தை செயல்படுத்துவதற்கு வந்து அடுத்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத வந்து உலகமயமாக்கல். அடுத்து அதாவது உள்ளூர்ல இருக்கிறது ஒரு நிறுவனம் வந்து அடுத்த சுத்து வட்டாரத்துல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரும். அதுக்கப்புறம் இந்த மாநிலத்துல வரும். அப்புறம் இந்த நாட்டில் வரும். அப்புறம் அயல் நாட்டிற்கு போகும். சோ அந்த உலகமயமாக்கல், அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடியது வந்து உலகமயமாக்கல். அது குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொறுப்பெடுத்தல் அல்லது இணைத்தல். இந்த பொறுப்பெடுத்தல்னா என்ன? ஒரு தலைமை தலைமை வந்து மாறுகிறது, இல்ல ஒரு அடிஷனல் இன்சார்ஜா எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நெறிமுறைகளை கையாண்டு கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த தலைமை மாற்றப்பட போம்போதோ, இல்ல இந்த நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தினுடன் இணைக்கப்பட போம்போதோ, அதனுடைய நிர்வாகம் நிலை பெற்று சீராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செபி னுடைய பங்கு அளிக்குவதற்கு, செபியில் பங்கு பெறுவதற்கு இந்த நிறுவனம் வந்து என்னவாக இருக்க வேண்டும்னா, ஒரு குறிப்பிட்ட நிர்வாகங்களை, அதாவது ஆளுமை தன்மை, அதனுடைய நிர்வாகம் வந்து நிலையாக இருக்க வேண்டும். நெறிமுறைகளை கையாள வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். சோ அந்த பெருநிறுவன ஆளுமையின் முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமை நிலையை மாற்றுதல், சமூக நலனில் பொறுப்பேற்றுதல், அதுக்கப்புறம் ஊழல்களை குறைக்கிறதற்கு, பங்குதாரர்களை பாதுகாக்க, நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு, அப்புறம் உலகமயமாக்க, வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு, அப்புறம் மற்ற நிறுவனத்துடன் இணைக்கப்பட போகும்போது, இது எல்லாமே வந்து எப்ப செயல்படுத்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் சரியான நெறிமுறைகளை கையாளும் போது மட்டும்தான். அப்ப எந்த ஒரு நிறுவனம், அது கார்ப்பரேட் நிறுவனமா இருக்கட்டும், ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒரு ஸ்கூல்லயே எடுத்துக்கோங்களேன். அந்த ஸ்கூல்லயே போய் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்ல நம்மளுடைய குழந்தைய போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூலுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சில நெறிமுறைகள் இருக்கும். இத்தனை பெர்சன்டேஜ் அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அந்த அட்டெண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பையன் வந்து எக்ஸாம் எழுத முடியும். இந்த மாதிரியெல்லாம் நெறிமுறைகள் வந்து இருக்கும். அந்த நெறிமுறைகள் இருக்க போகும்போது மட்டும்தான் அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் வளர்ச்சி அடைவாங்க. அந்த நிறுவனம், அந்த பள்ளியும் வந்து வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஒரு கார்ப்பரேட் சோசியல், அதாவது கார்ப்பரேட் நிறுவனமாகட்டும், பெரு நிறுவனம் வந்து எப்ப வளர்ச்சி அடையும் அப்படின்னா, அதற்கென ஒரு நெறிமுறைகள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி இருக்கப்ப மட்டும்தான் அது வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். உலகமயமாக்கப்படும். சோ அதற்காக இந்த கவர்னன்ஸ், இந்த ஆளுமை நிர்வாக நெறிமுறைகள் என்பது வந்து மிக மிக முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருநிறுவன ஆளுமையின் கொள்கைகள். ஏன் இந்த பெருநிறுவன ஆளுமை தேவை அப்படின்னு பார்த்தோம். அதற்கான கொள்கைகள், அதோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பங்குதாரர்களை மதித்தல். பங்குதாரர்கள் அப்படின்னு சொன்னது எல்லாருடைய, அதாவது 360 டிகிரி, 360 டிகிரி அந்த நிறுவனத்தை சுற்றி யார் யாரெல்லாம் அதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கிறார்களோ அவர்களை மதித்தல். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பங்குதாரர்களுடைய விருப்பம் அல்லது பாதுகாப்பு. இந்த பங்குதாரர் ஒரு கம்பெனில வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நிதி நிறுவனத்தையே எடுத்துப்போம். அந்த நிதி நிறுவனத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு, அந்த பணத்திற்கு அவர் வந்து, இல்ல நான் ஒரு 10 மாத காலம் வந்து தவணை செலுத்திட்டேன், என்னால முடியல, நான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு சாய்ஸ். அந்த இடத்துல அவருடைய விருப்பம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். இல்ல இது வந்து 2 வருடம் வந்து நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது.
அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு. அந்த பங்குதாரர் செலுத்திய பங்கிற்கு மிக முக்கியமான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். இப்ப நெறைய நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா, எந்த ஒரு நாளும் வந்து இந்த நிதி நிறுவன மோசடி, அந்த நிதி நிறுவன மோசடி அப்படின்னு சொல்லி வந்துட்டே தான் இருக்கு. சோ அது மாதிரியாக இல்லாமல் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் பங்குதாரருக்கு. அப்படிங்கிறத மிக முக்கிய கொள்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த குழுவின் பொறுப்புணர்தல். அதாவது ஒவ்வொரு பெருநிறுவனத்திற்கும் ஒரு போர்டு இருக்கும். போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த குழு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து, அந்த பெருநிறுவனத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி செலுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன நெறிமுறைகள் எல்லாம் இருக்கு. அந்த நெறிமுறைகளை வந்து முதல் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்னென்ன அவங்களோட பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத அந்த குழு உணர்ந்து, அந்த நெறிமுறைகளை தெரிந்து கொண்டா மட்டும்தான் அந்த நிறுவனத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி அவர்கள் வந்து செலுத்த முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான விஷயம். இந்த வெளிப்படைத்தன்மையை வைத்து மட்டும்தான் அந்த நிறுவனத்தின் மேல் வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து ஏற்படும். இந்த வெளிப்படைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆண்டு காலம் ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய கணக்குகளை வந்து ஓப்பனா வந்து சில பேர் இப்பெல்லாம் வந்து ஐசிடி அதாவது இன்டர்நெட் உலகத்துல இருக்கும். சோ அப்ப என்ன பண்றாங்க உடனே இந்த நிறுவனத்தினுடைய அக்கௌண்டபிலிட்டி இதுதான் இன்கம் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு புள்ளி விவரங்களை வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வெளிப்படைத்தன்மை ஏற்பட போகும்போது அந்த நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு அதிகமாகிறது. சோ இந்த பெருநிறுவன ஆளுமையினுடைய கொள்கைகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பங்குதாரர்களை மதித்தல், பங்குதாரர்களுடைய விருப்பம் அல்லது பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த போர்டு மெம்பர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்கள் வந்து பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுதல். அடுத்து பார்த்தோம்னா, அந்த நெறிமுறைகளை அறிதல். என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெளிப்படைத்தன்மை. இது எல்லாமே ஒரு பெருநிறுவன கவர்னன்ஸுடைய ஆளுமையினுடைய முக்கிய கொள்கைகளாக கருதப்படுகிறது. இப்ப பெருநிறுவனம் ஆளுமைனா என்னன்னு பார்த்தோம். பெருநிறுவன ஆளுமையினுடைய முக்கியத்துவம் பார்த்தோம். பெருநிறுவன ஆளுமையினுடைய கொள்கைகளை பத்தி பார்த்தோம். இப்ப எந்தெந்த மாதிரியான பெருநிறுவன ஆளுமைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரி. இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரி அப்படிங்கறத ஆங்கிலோ சக்சன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பங்குதாரருடைய முன்னுரிமை. இந்த பங்குதாரருக்கு தான் அங்க எல்லா உரிமைகளும் உண்டு. இப்ப இந்த உரிமையாளர்களும் நிர்வாகங்களும் வந்து தனித்தனியா இருக்கும். அதாவது சில பேர் வந்து நிர்வாகிகள் யார் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோ அவங்களே டைரக்டா வந்து அதை நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த கம்பெனி. ஆனா இங்க ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரில உரிமையாளர்கள் வேற, நிர்வாகம் வேற. ஒரு மேனேஜர் அதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த நிர்வாகம் மேனேஜர் மூலமாக இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தை ஆளுமை செய்வார்கள். சோ இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரி அப்படிங்கறது பார்த்தோம்னா இது ஆங்கிலோ சாக்சன் மாதிரின்னு சொல்லுவோம். இதுல முக்கியமாக பங்குதாரருக்கு தான் முன்னுரிமை. இதோடைய உரிமையாளரும் நிர்வாகமும் வேற வேற. இந்த உரிமையாளர்கள் தான் நிர்வாகத்தை ஏற்படுத்துவாங்க, நிர்வாகம் வந்து செயல்படும். ஓகேயா? சோ இரண்டாவது மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மன் மாதிரி. இந்த ஜெர்மன் மாதிரி அப்படிங்கறத யூரோப்பியன் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூரோப்பியன் மாதிரில என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இங்க வேலை பார்க்கிற வேலையாட்களுக்கு அதிக முன்னுரிமை உண்டு. அந்த அளவு முன்னுரிமை பங்குதாரர்களுக்கும் உண்டு. வேலையாளர்கள் வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், அவங்களுடைய முன்னேற்றம் இதற்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் உண்டு. இத பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இரட்டை நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெர்மன் மாதிரியில வந்து இரட்டை நிர்வாகம் ஏற்படுத்தப்படும். இந்த இரட்டை நிர்வாகம்னா என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து மேற்பார்வை குழுன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து நிர்வாக குழு அப்படின்னு இருக்கும். இப்ப அங்க எப்படி உரிமையாளர், அதாவது ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரியில எப்படி உரிமையாளர் நிர்வாகம்னு ரெண்டும் தனித்தனியோ, இங்க வந்து மேற்பார்வையாளர் குழு, அதுக்கப்புறம் நிர்வாக குழு அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த மேற்பார்வையாளர் குழு தான்
நிர்வாக குழுவை வந்து தேர்ந்தெடுக்கும். சோ அந்த மேற்பார்வை குழு, அந்த நிர்வாக குழு வந்து இங்க லோக்கல்ல கம்பெனிஸ்ல என்னென்ன வளர்ச்சி, என்னென்ன செய்யலாம், எந்த பணியாளர்களுக்கு எந்த அளவு ஊதியம் உயர்த்தலாம், யார் எப்படி வேலை செய்யறா, அவர்களுடைய போனஸ், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய குடும்ப நலன், இது எல்லாத்தையும் இந்த நிர்வாக குழு வந்து என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கம்பெனியுடைய வளர்ச்சியை தாண்டி அத வந்து மேற்பார்வையாளர்கள் வந்து மேற்பார்வையிடுவாங்க. சோ இது ரெண்டுமே வந்து பெருநிறுவன மாதிரியினுடைய 2 வகைகள். அடுத்து பார்த்தோம் 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் மாதிரி. இந்த ஜாப்பனீஸ் மாதிரியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதலீடு செய்யக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். அந்த அதிகமான முக்கியத்துவம் வந்து பங்குதாரர்களுக்கும் அந்த கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகளுக்கும் வந்து அதாவது முதலீடு செய்யும் நிறுவனங்கள் மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்கும். இந்த குழு நிர்வாகிகளை யாரு தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதனுடைய பங்குதாரர்களும் யாரு கடன் கொடுக்குறாங்களோ, எந்த வங்கி வந்து அந்த நிறுவனத்திற்கு வந்து கொடுக்கிறதோ, அந்த அந்த வங்கியும் அந்த பங்குதாரர்களும் சேர்ந்துதான் குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பாங்க. சோ அந்த குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து குழு நிர்வாகிகள் எப்பவும் போல அந்த நிர்வாகம் செய்வாங்க. அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி பாதைக்கான வழிகாட்டுதல் படி அவங்க வந்து நிர்வாகம் செயல்படுவார்கள். சோ இந்த பங்குதாரர்களுக்கும் கடன் வழங்குபவர்களுக்கும் தான் இதுல முக்கியத்துவம் இருக்கும் இந்த ஜாப்பனீஸ் மாதிரில. அடுத்து பார்த்தோம்னா சொசைட்டி கண்ட்ரோல் மாடல், அதாவது சமூக கட்டுக்குள் இருக்கும் ஒரு மாதிரி. இந்த சமூக கட்டுக்குள் இருக்கும் மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லா விதமான முக்கியத்துவமும் இதனுடைய பங்குதாரர்களுக்கு மட்டும்தான். யாரெல்லாம் அதுல பங்குதாரர்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு வந்து பங்குதாரர்கள் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷேர்ஸ் இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. சோ அவங்களுடைய அது அவங்களுடைய பங்கு தான் இதுல அதிகமாக இருக்கும். சோ இந்த பங்குதாரர்களுக்குன்னே வந்து ஒரு தனியாக ஒரு குழு ஏற்படுத்தப்படும். அந்த குழு மட்டும்தான் அந்த நிறுவனத்தை ஆளுமை செய்யும். சோ இது வந்து 4வது மாதிரி. 5வது மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய மாதிரி. இந்த இந்திய மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மாடல். இது வந்து 3 மாதிரி, அதாவது 3 விதமான நிறுவனங்கள் நம்மளுடைய இந்தியாவில வந்து பராமரிக்கப்படுகிறது. ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தனியார் நிறுவனம். அடுத்து 2வது வந்து பொது நிறுவனம். 3வது வந்து பொதுத்துறை. சோ இது நம்மளுடைய இந்திய மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரியையும் ஜெர்மன் மாதிரியையும் கலந்து செய்யக்கூடிய நிர்வாகம் உடையதாக இந்த இந்திய மாதிரி இருக்கும். சோ இந்த இந்திய மாதிரி அப்படிங்கறது என்னென்ன மாதிரிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5 நிறுவன மாதிரிகளை நம்ம பார்த்திருக்கோம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருநிறுவன ஆளுமையின் சவால்கள். இந்த பெருநிறுவனத்தை ஏற்படுத்துவதுல என்னென்ன சவால்களை எல்லாம் இந்த நிறுவனங்கள் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சவால்கள் அப்படிங்கறது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு சாதாரணமா ஒரு 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 சின்ன ஒரு கடை வச்சிருக்கவங்களே அந்த கடைய வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த கடைய வந்து அடுத்து அதனுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல போகும்போது நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப அந்த பெருநிறுவன நிர்வாகத்துல என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியான தலைமை இருக்க வேண்டும். எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த தலைமை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பொசிஷன். ஏன்னா அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் அந்த தலைமைக்கு. அதைத்தான் நம்ம முன்னாடியே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டத்துல பார்த்தோம். சோ அந்த தலைமை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த தலைமையில இருக்கக்கூடிய நபர் எல்லா விதமான திறமைகளையும் கொண்டவராக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2வது சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழுவினுடைய பங்கு மற்றும் குழு உறுப்பினர்களின் ஆளுமை. இப்ப குழு அந்த போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்ப எந்த ஒரு மாதிரியையும் எடுத்துப்போமே, நம்ம ஜாப்பனீஸ் மாதிரியவே எடுத்துக்கிறோம்.
ஜாப்பனீஸ் மாதிரில பங்குதாரர்களுக்கு வந்து ஒரு குழு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த பங்குதாரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய குழுவும் அந்த குழு உறுப்பினர்களும் ஆளுமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நிர்வாகம்னா என்ன? கம்பெனினா என்ன? அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இதோட ஷேரை எப்படி போடலாம்? எந்த அளவு வந்து இத வந்து நம்ம லாபத்தை ஏற்படுத்தலாம்? இல்ல அடுத்த ஒரு வளர்ச்சி பாதையை காட்டலாம்? அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் தெரிந்தவர்களாக அந்த குழு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சரியான குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப குழு உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனத்தை செயல்படுத்தக்கூடியதற்கு குறைந்தபட்சம் ஒரு 10 உறுப்பினர்கள் தேவை அப்படின்னு வச்சுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 உறுப்பினர்கள் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள மேற்பார்வையிடுறதா வச்சிருக்காங்க. ஆனா, அந்த இடத்துல 10 உறுப்பினர்கள் இல்ல. இல்ல குறைச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து நிர்வாகம் வந்து சரியாக இருக்காது. இல்ல குழு உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னா, டூ மெனி குக்ஸ் அப்படின்னு நம்மளே ஒரு பழமொழி அதிக வேலையாட்களே அதாவது அதிக உறுப்பினர்கள் இருக்கும்போது பிரச்சனைகளும் வந்து அதிகமாகும். ஒரு ஒற்றுமை வந்து கம்மியாகும் அந்த இடத்துல. சோ அப்ப சரியான குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்க போம்போது அந்த நிறுவனம் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக திறனின்மை. இந்த எந்த ஒரு குழு உறுப்பினரா இருந்தாலும் சரி, தலைமையா இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிர்வாக திறன் இல்ல, சரியான ஒரு முடிவெடுக்கும் திறன் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த நிர்வாகம் வந்து சீர்படாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பங்குதாரர்களுடைய நிலைப்பாடு. இந்த யார் யாரெல்லாம் இந்த நிறுவனத்திற்கு தொடர்புடையவர்களோ, அவர்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுல இருக்கு? அவர்களுடைய ஒரு 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 இன்வால்வ்மென்ட் அந்த நிறுவனத்தின் சார்ந்த ஒரு நற்பண்பு வந்து அவங்க கிட்ட எந்த அளவு இருக்கு? சில பேர் வந்து இல்ல இதுல இருக்கேன், அதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாறி போவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மாறி போகும்போது இந்த பங்குதாரர்களுடைய நிலைப்பாடு வந்து சரியா இல்லாம இருக்கிறப்ப, அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடையறதுக்கு காரணமா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் பொறுப்புல இருக்காங்களோ, அந்த பொறுப்பிலிருந்து பின்னடைதல். அந்த பொறுப்புகள நிர்வாகத்தை எடுப்பதற்கு ஒரு திறமையின்மையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி அடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த வளங்கள்லாம் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஒரு கம்பெனியே இருக்கு. அந்த கம்பெனில வேலை பார்க்கிற நபர்கிட்ட ஒரு 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 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டைப்பிங் தெரியுது. இல்ல அடுத்து வந்து ஸ்டெனோ அதாவது சுருக்கெழுத்து தெரியுது அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட உள்ள அந்த ரிசோர்ஸ நம்ம எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்திக்கலாம்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ரிசோர்ஸஸ உபயோகப்படுத்த போகும்போது மட்டும் தான், அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சியை நோக்கி மிக வேகமாக செல்லும். சோ அந்த பெருநிறுவன ஆளுமையில இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியான தலைமை இருக்கணும். அதுக்கப்புறம் சரியான குழு உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த குழு உறுப்பினர்களும் ஆளுமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நிர்வாகத்திறன் சரியாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களும் சரியான விகிதத்தில் பொறுப்பிலிருந்து பின்னடையாமல் இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி அந்த வளங்கள் ரிசோர்சஸ வந்து தகுந்த முறையில் உபயோகப்படுத்த தெரிய வேண்டும். சோ இதெல்லாம் இருந்தாதான் இந்த நிறுவனம் வந்து சரி வளர்ச்சி பாதையில் போகும். அந்த வளர்ச்சி பாதையில போறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சவால்கள். இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி அடையும் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மிக குறைந்த அளவே சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த விஷயம் நிலையான மனித வளர்ச்சி. அப்ப சஸ்டைனபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அந்த நிலையான வளர்ச்சி, மனித வளர்ச்சி 2 விஷயமா யுனைடெட் நேஷன்ஸ் இத பிரிக்கிறாங்க. சோ இந்த சரியான மனித வளர்ச்சி அப்படின்னு அந்த சமூக வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனி மனித வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன? அவங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்யறது. அவங்க பொருளாதார நிலையில மேம்படுதல். இதத்தான் தனி மனித வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் வளர்ச்சி. இந்த நம்மள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மென்ட் எந்த அளவு பாதுகாக்கப்படுகிறது. அத பாதுகாப்பதன் மூலமாக தனி மனித தேவை வந்து எந்த அளவில பூர்த்தி அடைகிறது.
இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? சோ அப்ப அந்த நிலையான மனித வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தனி மனித வளர்ச்சியும், அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தலும், தனி மனித தேவையை நிவர்த்தி செய்வதும், பொருளாதார நிலையை மேம்படுத்துவதும். இது 3ம் தான் நிலையான வளர்ச்சிக்கு அடிகோலுகிறது. அப்ப நிலையான வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த யுனைட்டட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2015ல மில்லியன் டெவலப்மென்ட் கோல் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த மில்லியன் டெவலப்மென்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியா வரல, வளர்ச்சி அடையல. 2015க்கு குறிக்கோள் வச்சு செஞ்சாங்க. அப்ப அது வளர்ச்சி அடையல அப்படின்னு சொல்லிட்டு 2015ல அந்த மில்லியன் டெவலப்மென்ட் கோல்ஸ் அப்படிங்கறத சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோலா மாத்துறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ங்கிறது நிலையான வளர்ச்சி. அப்ப அந்த நிலையான வளர்ச்சிக்கான குறிக்கோள்களை கொண்டு வர்றாங்க. சோ அப்ப அந்த மில்லியன் எம்டிஜில இருந்து எஸ்டிஜிக்கு மாறுது. இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது வந்து 17 குறிக்கோள்களை கொண்டது. இந்த 17 குறிக்கோளும் சஸ்டைனபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் இருக்கு. நிலையான மனித வளர்ச்சியை நோக்கி இருக்கு. என்ன அப்படின்னா நோ பாவர்ட்டி, அதாவது ஏழ்மைங்கிறதே இருக்கக்கூடாது. சரியான சரிவிகித உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும். சம உரிமை இருக்கணும். டெக்னாலஜில வளர்ச்சி அடையணும். பசியின்மையே, அதாவது பசிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சரியான பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். சுகாதாரம் இருக்கணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலா நம்ம வந்து வளர்ச்சி அடையணும். இது மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் ஏற்படுத்தப்பட வேண்டும். சோ இது மாதிரி ஒரு 17 குறிக்கோள்களை கொண்டதுதான் இந்த நிலையான வளர்ச்சி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 17 அச்சீவ்மெண்ட்டையும் குறைஞ்சபட்சம் 2030லயாவது அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. ஓகே, இப்ப வந்து இந்த மனித வள வளர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மனித வளம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மையை எவ்வாறு வெளிப்படுத்தி உபயோகப்படுத்தி தனி மனித வளர்ச்சி அடைய வேண்டும். இப்ப தனி மனித வளர்ச்சியையே அடையணும் அப்படின்னா தனி மனித வளர்ச்சி மூலமாக தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி இப்ப 1960ல தான் வந்து இந்த ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து தேவை அதிகரிக்குது. அந்த தேவை அதிகரிக்க போகும்போது இந்த தேவைகளுக்கு யார உபயோகப்படுத்தலாம்? இப்போ ஒரு கம்பெனியே இருக்கு, ஒரு நிறுவனமே இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை வந்து எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ நம்ம வந்து எந்த அளவு உபயோகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்துவதற்கான தேவைகள் வந்து 1960ல அதிகமாகுது. 1960ல அதிகமானதுக்கு அப்புறம் அப்ப வந்து 70ல இருந்து 80 வரை, 1970ல இருந்து 80 வரை ஜிடிபிக்கான பட்டியலிடுறாங்க. என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிக நீண்ட பட்டியல் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. அந்த பட்டியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரிடையான மனித வளங்களை பயன்படுத்துதல், மனிதனுடைய ஹியூமன் ரிசோர்சஸை எந்த அளவு ஒரு ஒரு வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு தனி மனித வளர்ச்சி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த தனி மனித வளர்ச்சியில வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், நீண்ட வாழ்க்கை வாழணும். இது வந்து அப்படி ஆரோக்கியமாகவும் நீண்ட வாழ்க்கையும் வாழ போகும்போது மட்டும்தான் அந்த மனிதனுடைய திறனும் அறிவும் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சமநிலை, பேலன்சிங் லைஃப், அதாவது நம்ம இதை வந்து ஏற்கனவே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த வாழ்க்கையினுடைய நிலை வந்து சமநிலையாக இருக்க வேண்டும். அப்ப நேரடியான மனித வளங்களை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்? நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ போகும்போது அந்த அவங்களுடைய அறிவும் திறனும், அதுக்கப்புறம் வாழ்க்கை சமநிலையில இருக்கும்போது அது இன்னும் வந்து அதிகப்படியாக பயன்படுத்தப்படும். சரி, இப்ப மனிதவள வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த மனிதவள வளர்ச்சி ஏன் தேவைப்படுது? எதுக்காக மனித வளங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல வந்து அரசியல்ல ஈடுபடுத்துதல். அரசியல்ல ஈடுபடுத்துதல்னா தவறான நோக்கத்துக்காக போயிடக்கூடாது. இந்த அரசியல்ல ஈடுபடுத்துறதுங்கிறது வளர்ச்சி அடையது. ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு முடிவெடுக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்காக வந்து அரசியல்ல ஈடுபடுதல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை, ஏன்னா இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே போகுது. குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்மளுடைய இந்த கோவிட் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோபல் வார்மிங் அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே வந்தது. இப்ப வந்து திருப்பி அதிகமாயிட்டே போகுது. சோ அப்ப அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த மிக முக்கியமான கடமைக்கு வந்து யார பயன்படுத்துறது? எல்லா இடத்துலயும் நம்ம என்னதான் டெக்னாலஜில இருந்தாலும், ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தாலும், அதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனித வளம் தான். அந்த ஏஐ உருவாக்குனதும் வந்து யாரு? மனிதன் தான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல படிக்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு செயற்கையான நுண்ணறிவு அது. சோ அந்த இயற்கையான நுண்ணறிவு யார்கிட்ட இருக்கு? அந்த செயற்கை நுண்ணறிவை ஏற்படுத்தக்கூடியதும் மனித வளம் தான். சோ அந்த மனித வள வளர்ச்சியை வந்து நாம் அதிகமாக பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தது விஷயம் என்னன்னா, மனித உரிமைகளை காத்தல். எனக்கான ரைட்ஸ், பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், ஆணும் பெண்ணும் சமம், எந்த இடத்துலயும் வந்து எல்லாருமே வந்து மனிதர்கள் தான், ஹியூமன் பீயிங் தான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்படுத்தணும். இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மனித வளர்ச்சி நோக்கிதான், மனித வள வளர்ச்சியை நோக்கிதான். சோ இப்ப இந்த மனித வள வளர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஏன் மனித வள வளர்ச்சி தேவை? அதனுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிலையான மனித வள வளர்ச்சி. நிலையான மனித வள வளர்ச்சினா என்ன? இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துல மட்டும், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மனித வள வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் இருந்துட்டு அது முடிஞ்சு போயிடும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ, இப்ப நம்ம நிலையான மனித வள வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? சுற்றுச்சூழல பாதுகாத்தல். ஏன் சுற்றுச்சூழல பாதுகாக்கணும்? நம்ம வாழ்க்கை முறை, நம்மளுடைய வாழக்கூடிய இடம், அதனுடைய இயற்கை வளங்கள் இத பாதுகாக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படுத்தப்படும். சோ அந்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மட்டும் இல்லாம, நம்ம நல்ல முறையில வாழ்றதுக்கு, நீண்ட ஆயுளை எடுப்பதற்கும், நீண்ட காலம் வாழ்வதற்கும் நாம் வந்து முக்கியமாக சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துதல். உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துறதுனால என்ன நடக்கும்? நமக்கே தெரியும். இப்ப வந்து இப்ப நம்மளுடைய நாட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம உள்நாட்டு தேவைகள், இப்ப சந்திராயன்லயே வந்து மேக்ஸிமம் ஆஃப் அ அ பொருட்கள் வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பெருமையடைறார். உள்நாட்டில் உற்பத்தியை மேம்படுத்த போம்போது, நம்மளுடைய தேவைகளை நாம் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும். சோ வெளிநாட்டில இருந்து நம்ம ஒரு பொருள வாங்க போம்போது, வெளிநாட்டை வந்து சார்ந்து இருக்க போம்போது, நம்ம எல்லா விஷயங்களிலேயுமே என்ன பண்ணப்படுவோம்? அடக்கப்படுவோம். டைரக்டாவோ அல்லது மறைமுகமாகவோ வந்து நம்ம என்ன செய்யப்படுவோம்? அடக்கப்படுவோம். அது இல்லாம உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். இப்ப இந்த மனித வள வளர்ச்சியை மேம்படுத்துதலும் வந்து நிலையான மனித வள வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது இது எல்லாத்துக்கும் ஏன் இத செய்யணும்? மனித வள வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்னா, மக்களின் மகிழ்ச்சியை மேம்படுத்துவதற்கு. நம்மளோட சந்தோஷத்த மேம்படுத்துவதற்காகத்தான் நிலையான மனித வள வளர்ச்சியை வந்து பாதுகாக்க வேண்டும். சோ அந்த நிலையான மனித வள வளர்ச்சி அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது, உள்நாட்டு வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, அதுக்கப்புறம் வந்து மக்களின் மகிழ்ச்சியை மேம்படுத்துதல். இதற்காகத்தான் இந்த மனித வள வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போதே சொல்லுவோம். எல்லாமே ஓப்பனா பேசினா நம்ம நல்லது அப்படின்னு சொல்லி. ஒரு தனி மனிதன் பேச போம்போதே மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லுவது என்பது வந்து அவனுடைய பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தும். அவனுடைய அவனை சார்ந்த ஒரு நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தும். அப்படி இருக்கப்ப ஒரு பெருநிறுவனம், ஒரு அதாவது ஒரு பல பங்குதாரர்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம், அது வந்து வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க போகும்போது, அதனுடைய வளர்ச்சி வந்து இரட்டிப்பாக மாறும்.
அதுக்கு அந்த வெளிப்படைத்தன்மைக்கு முக்கியமா இருக்கிறது தேவைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஆளுமை. அதாவது ஒரு தலைமை நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னா, அதுல ஆட்டோமேட்டிக்காவே வெளிப்படைத்தன்மை வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆளுமையை விரிவுபடுத்துதல். இப்போ நான் வந்து ஒரு நிறுவனம் வைத்திருக்கேன். அந்த நிறுவனத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டே வர்றேன். என்னுடைய வெளிப்படைத்தன்மை, என்னுடைய வரவு செலவுக்கு, என்னுடைய வளர்ச்சி பாதை இது எல்லாத்தையும் நான் வெளிப்படையா வெளியிடப்பட போம்போது, என்ன ஆகும் அப்டின்னா, இந்த சமூகத்தினுடைய பொருளாதார நிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாக முன்னேறும். இல்லையா? அப்ப அந்த ஆளுமை தன்மையை விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது வந்து சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு, சோசியோ எக்கனாமிக்க வந்து மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிங் லாஸ் அதாவது யாரு அ இந்த வெளிப்படைத்தன்மையினுடைய கருத்துக்கள், அதாவது அதுக்குன்னு சில ரூல்ஸ், சட்டங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சட்ட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தும் எல்லாருக்கும். அந்த சட்டங்களை மேம்படுத்துவதற்கு உபயோகப்படும். அத தாண்டி என்னன்னு பார்த்தோம்னா, காமன் பப்ளிக் குடிமக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த குடிமக்களினுடைய அக்கறையற்ற தன்மையை போக்கும். இப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளிப்படையா செய்யப்பட போம்போது, ஏன் இத இந்த மாரி செஞ்சீங்க? இது நம்ம வந்து இப்ப கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, சோசியல் ஆடிட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சோ அது மாதிரி ஒரு நிறுவனம் தன்னுடைய அக்கவுண்டபிலிட்டி அதாவது நம்பகத்தன்மைய வந்து வெளிப்படையா இப்படி அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்ட போகும்போது, குடிமக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏன் இத இவங்களுக்கு குடுத்துருக்கலாமே, அந்த மாதிரி குடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு, அவங்களுடைய அக்கறையின்மையை போக்குவதற்கு இந்த வெளிப்படைத்தன்மை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வின் நெறிமுறைகள். இந்த வெளிப்படைத்தன்மையை வந்து எப்படி வந்து நெறிமுறைப்படுத்தலாம் அப்படின்னா, பொருத்தமான நிர்வாக விருப்பத்தை பயன்படுத்துதல். ஒரு நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிர்வாகத்தினுடைய அ அந்த நிர்வாகம் அந்த நிறுவனத்திற்கு பொருத்தமாக இருக்கிறதா? அப்படிங்கிறத வந்து இந்த வெளிப்படைத்தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா காமிச்சுரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போ ஒரு 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 ஹெட்லயே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பணம் வந்து செலவழிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அத வெளிப்படைத்தன்மையா அவங்க வந்து அக்கவுண்ட்ஸ வந்து காட்ட போம்போது, இந்த அக்கவுண்ட்ல இந்த அளவு பணம் செலவழித்தது தவறு. அதுக்கு பதிலா இப்படி செலவழிக்கலாம். அப்படின்னு புதிய புதிய கொள்கைகளை வந்து பரிந்துரைக்கும். அந்த குழு வந்து பரிந்துரைக்கும். சோ அதற்கு வந்து இந்த வெளிப்படைத்தன்மை மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அத குடிமக்களிடமும், அரசாங்கத்திடமும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் குடிமக்களினுடைய தேவைகளை வந்து அரசாங்கம் அததான் நம்ம கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குடிமக்களினுடைய தேவைகளை பரிந்துரைப்பதற்கு இந்த வெளிப்படைத்தன்மை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ இந்த வெளிப்படைத்தன்மையினுடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, நிர்வாகத்த வந்து மேம்படுத்துவதற்கு, புதிய புதிய கொள்கைகளை ஏற்படுத்துவதற்கு, அதையெல்லாம் தாண்டி மக்களின் அரசாங்கத்தின் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படைத்தன்மை நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட வரவு செலவு நானா வெளிப்படைத்தன்மையா இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக, ஒரு அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்ணி நான் வெளிப்படைத்தன்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனா உள்ள வந்து நெறைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கேம் அதாவது ஊழல்கள் வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்ப அரசாங்கத்தை ஏமாத்துற மாதிரி சில விஷயங்கள், அதற்கான போதிய வரி செலுத்தாம, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத எப்படி யார் இத வந்து பார்க்கறது? யார் மேற்பார்வையிடுவது? வெளிப்படைத்தன்மையை வந்து இவங்க வெளிப்படையா தான் இருக்காங்க அப்படின்னு நான் மட்டுமே சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப பியூர் அப்படின்னு நானே சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, யாரு இத சரி பார்க்கிறது? அப்படின்னு பார்த்தோம்னா, பல அமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்படுது. அது என்னென்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல வந்து மத்திய ஊழல் நம்ம இந்தியாவ பொறுத்தவரை மத்திய ஊழல் கண்காணிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுது. இது எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1964ல் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது.
இந்த இது வந்து ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்பு. ஓகேயா? இந்த அமைப்பு என்ன பண்றாங்க? ஒரு அக்கவுண்ட்ஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம், ரைட்டு ஆடிட்டிங் சொல்லுவோம் இல்லையா? ஆடிட்டிங் ஜெனரல் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இவங்க இந்த மாதிரி வெளிப்படையா இருக்காங்க. இது இல்ல, இந்த கணக்கு தவறு, இத இதுல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு குழு தான் மத்திய ஊழல் கண்காணிப்பு குழு. அடுத்தது பார்த்தோம்னா, கண்ட்ரோல் மற்றும் அக்கவுண்ட்ஸ் அதாவது ஆடிட்டிங் குழு. கட்டுப்பாடு மற்றும் தணிக்கை குழு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப செலவுகள வரவு செலவுகள வந்து நான் ஒரு வரவு செலவு குடுத்து, இதுதான் என் கம்பெனி, இதுதான் இந்த அளவு லாபம் வந்துச்சு, இந்த அளவு குறையுது லாபம் அப்படின்னு நானா ஒரு அக்கவுண்ட்ஸ குடுத்து வெளியில குடுத்து பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அது சரியா இருக்கா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கும், தணிக்கை செய்வதற்குமே கட்டுப்பாடு மற்றும் தணிக்கை குழு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்தியாவினுடைய அந்த நிதி மேற்பார்வை இவங்க கரெக்டா டாக்ஸ் கட்டுறாங்களா? இந்த அளவு காமிச்சிருக்காங்க. இத சிஎஸ்ஆர்ல காமிச்சிருக்காங்க. அதாவது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து சரியான வரி செலுத்தியிருக்கார்கள் அப்படின்னு பார்க்கிறது தான் இந்த கட்டுப்பாடு மற்றும் தணிக்கை குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படைத்தன்மையை வந்து மேம்படுத்துவதற்கு இன்னொரு ஒரு இது என்னன்னா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அதாவது இந்த லோக்பால் அப்படிங்கிறது நேஷன் வைஸா உள்ளது. லோக் ஆயுக்தா என்பது ஸ்டேட் வைஸா உள்ளது. அதாவது பொதுமக்களினுடைய ஒரு குறைகளையும் அவங்களுடைய சுயாதீனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமன்றம் நிதித்துறையினுடைய மேற்பார்வையிடல உள்ள அமைப்பு தான் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுமக்களினுடைய ஒரு சேவையினுடைய தரத்தை கண்காணித்தல், அதுக்கப்புறம் வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து பரிசோதித்தல், அதுக்கப்புறம் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப எளிமையான மொழியை பயன்படுத்துதல். ஏன் எளிமையான மொழியை பயன்படுத்தணும்? ஏன்னா இதுல வந்து படிச்சவங்களும் இருப்பாங்க, பொதுமக்கள்ல படிக்காதவங்களும் இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வந்து எளிமையான மொழியை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கு. அத தாண்டி நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மிக பயனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எந்த ஒரு தகவல்களையும் ஒரு 15 நாளைக்குள்ள நம்ம கேட்ட தகவல்கள குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு துறைக்கும் அது வந்து தனியார் துறையாகட்டும், பொது நிறுவனமாக இருக்கட்டும், பொதுத்துறையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஆர்டிஏ அப்படிங்கிறது ஒரு தனி பிரிவாகவே செயல்பட்டு வருகிறது. இப்ப கூட சமீபத்துல வந்து நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மணமகனை பற்றிய ஒரு ஆர்டிஐ வந்து அவங்க பொண்ணோட அப்பா வந்து கேட்டிருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த பையன் ஒரு 15 கொஸ்டின் குடுத்து, இந்த பையன் வந்து சிகரெட் குடிப்பாரா? இது சாப்பிடுவாரா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஐ எல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம இப்ப பார்த்தோம். சோ அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை சட்டமாக இருக்கிறது. ஒரு நிறுவனத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை வந்து அனைத்து தரப்பினருக்கும் உள்ளது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்றதுக்கு தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படைத்தன்மைய வந்து ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து மின் ஆளுமை அதிகமாக எல்லா டிரான்சாக்ஷனுமே பணத்தையே எடுத்துக்குவோமே, பணமே எல்லாமே என்ன ஆயிடுச்சு? டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. சோ எந்த ஒரு ஸ்கேமும் வந்து யாராலயும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஐசிடிய பயன்படுத்துறோம் இல்லையா? இதே மாதிரி இந்த வெளிப்படைத்தன்மைக்கும் வந்து ஐசிடிய பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஓம்புட்ஸ்மேன் அதாவது லோக்பால் அந்த லோக் ஆயுக்தான்னு சொன்னோம் இல்லையா? அத வந்து அ நாட்டினுடைய ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது லோக்பால். அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுமக்களினுடைய ஜனநாயக குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தோம்னா, இப்போ குஜராத்ல வந்து ஸ்வாகட் அப்படின்னு இருக்கு. ஸ்வாகட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிட்ரஸல் மெக்கானிசம். குறைகளை வந்து தீர்ப்பதற்காக டெக்னாலஜியை எந்த அளவு உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாகட். அதாவது ஸ்டேட் வைட் அட்டென்ஷன் ஆன் பப்ளிக் கிரிவன்சஸ் பை அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாகட். இது குஜராத்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொது நிவாரண அமைப்பு. இந்த பொது நிவாரண அமைப்பு அப்படிங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுறதுதான் இந்த பொது நிவாரண அமைப்பு. சோ ஓவரால் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிர்வாக ஆளுமைனா என்ன, நிர்வாக ஆளுமை வந்து நிலையான மனித வள வளர்ச்சிக்கு எவ்வாறு இருக்கிறது, அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து பெருநிறுவன ஆளுமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம். பெருநிறுவன ஆளுமைனா என்னன்னா, நெறிமுறைகள் என்னென்னலாம் நெறிமுறைகள் ஒரு நிர்வாகம் வந்து திறமையாக செயல்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதோ, அதுதான் வந்து பெருநிறுவன ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பெருநிறுவன ஆளுமையினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பெருநிறுவன ஆளுமை இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனியில நடைமுறைப்படுத்தப்படும் சட்டத்திட்டங்கள், அந்த கம்பெனியினுடைய தலைமை மாற்றப்பட போகும்போது மிக முக்கியமாக இந்த சட்டத்திட்டங்கள் இருந்தாக மட்டும்தான் அந்த கம்பெனியின் வந்து தலைமை மாறப் போகும்போது, அந்த தலைமை பண்பு வந்து தலைமைக்கு வந்து இலகுவாக முடிவுகளை எடுப்பதற்கு இருக்கும். துணையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சமூக நலனிற்கு பொறுப்பேற்றல். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேம். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2000த்துல வந்து இந்த ஊழல்னால என்ரான் அதுக்கப்புறம் வேர்ல்ட்காம் 2 நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணமே வந்து உள் உள்ள அந்த கம்பெனியினுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்கேம் தான். சோ அந்த ஸ்கேமை குறைப்பதற்கு தான் இந்த சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து வலுவாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா, பங்குதாரர்களை பாதுகாப்பதற்கும், அவர்களுடைய நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும், வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும், அதெல்லாம் தாண்டி அந்த நிறுவனத்தை உலகமயமாக்கலுக்கு கொண்டு போவதற்கும் மிக முக்கியமாக இருப்பது வந்து ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ். அந்த சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வாறு அதனுடைய பங்குதாரர்களை மதிக்க வேண்டும், அந்த குழுவை பங்குதாரர்களுக்கான குழு அல்லது நிர்வாகத்தினுடைய குழு எவ்வாறு பொறுப்பை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெறிமுறைகளை அறிதல். இங்க உள்ள ரூல்ஸ் என்ன, அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கறத அறிவதற்கு தான் இந்த நிர்வாக நெறிமுறைகள் ஏற்படுத்தப்படுகிறது. சோ அது வந்து மிக முக்கியமான ஒன்றாகும். அதுக்கப்புறம் பார்த்தது என்ன அப்படின்னா, மாதிரி பெருநிறுவன ஆளுமை. என்னென்னலாம் மாடல்ஸ் இருக்கு, ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரி பார்த்தோம், ஜெர்மன் மாதிரி பார்த்தோம், ஜாப்பனீஸ் மாதிரி பார்த்தோம், சொசைட்டல் சமூக கட்டுக்குள்ள இருக்கும் மாதிரி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய மாதிரி பார்த்தோம். இந்த ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரியில வந்து பங்குதாரருக்கு தான் அதிக உரிமை கொடுக்கப்படும். அங்க வந்து உரிமையாளரும் நிர்வாகமும் வேற வேற. அதே சமயம் ஜெர்மன் மாதிரியில பார்த்தோம்னா இது வந்து இரட்டை நிர்வாகம். ஒரு மேற்பார்வை குழு இருக்கும், ஒரு நிர்வாக குழு இருக்கும். இந்த மேற்பார்வை குழு தான் நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் மாதிரி. இந்த ஜாப்பனீஸ் மாதிரியில யாரெல்லாம் முதலீடு பண்றீங்களோ, யாரெல்லாம் முதலீடு பண்ணி அந்த வங்கி கடன் கொடுக்குறாங்களோ, அவங்க தான் இந்த குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பாங்க. சோ இங்க எல்லாமே யாருக்கு அப்படின்னா, கடன் வாங்குபவர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தான் முக்கியத்துவமான ஒரு இது உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சமூக கட்டுக்குள் இருக்கும் மாதிரி. இதுல எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ். சோ அவங்களுக்குன்னு தனியா ஒரு குழு இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்திய மாதிரி. இந்த இந்திய மாதிரி அப்படிங்கிறது வந்து ஆங்கிலோ அமெரிக்கன் மாதிரியும் ஜெர்மன் மாதிரியும் கலந்தது. நம்ம வந்து 3 விதமான நிறுவனங்கள் நம்மளோட இந்தியால இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். இந்த 3 விதமான நிறுவனங்கள் நம்ம இந்தியால இருக்கு. சோ அப்ப இது அடுத்தது நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, பெருநிறுவன ஆளுமையினுடைய சவால்கள். என்னென்னலாம் சவால்களை சந்திக்கிறாங்க, சரியான தலைமை பண்பு. முதல்ல வந்து தலை சரியா இருந்தாதான் எல்லாமே அடுத்தடுத்து வந்து நிர்வாகம் சிறப்பாக நடைபெறும்.
ஒரு தலைமை பண்பு இப்போ வந்து ஒரு மீட்டிங்ல கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய எம்டி வந்து, உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து என்ன முக்கிய பங்கு? நீங்க என்ன ஏன் இவ்வளவு எப்படி வந்து நீங்க இவ்ளோ சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தில கேட்க போம்போது, அதனுடைய தலைமை என்ன சொன்னாரு அப்படின்னா, "நான் முதல்ல காலையில டயத்துக்கு வந்துருவேன். 9 மணிக்கெல்லாம் நான் என்னுடைய நிறுவனத்திற்கு வந்துருவேன். நான் நிறுவனத்திற்கு வர ஆரம்பிச்ச உடனே, எல்லாருமே எனக்கு முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமா வந்துருவாங்க." சோ, அப்ப அந்த சரியான தலைமை, அந்த தலைமைக்கான பண்புகள் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். பங்க்சுவாலிட்டி இருக்கணும், டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். அதாவது முதல்ல வந்து லிசனிங் இருக்கணும். கேட்கக்கூடிய தன்மை. அ அந்த மாதிரியான எல்லா விதமான குவாலிட்டீஸும் இருக்கப்பத்தான் அந்த தலைமை வந்து சரியாக செயல்படுத்த முடியும். சோ, அப்ப அந்த சரியான தலைமை இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழுவின் பங்கு. அந்த போர்டு மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதற்கு ஒரு மேற்பார்வை அ சூப்பர்வைசிங் கமிட்டின்னு இருக்கும் இல்லையா? அந்த குழு இல்ல போர்டு மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து தலைமையை தாண்டி அதை சார்ந்த உறுப்பினர்களும் இருக்கு. ஒரு சரியான டிசிஷன் எடுக்குவதற்கு. அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து பின்னடைதல். இப்ப குழு உறுப்பினர்களே இருக்காங்க. போர்ட் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை வந்து என்ன சொல்றாங்க, ஒரு முடிவு எடுக்க திணறும்போது, இந்த பங்குதாரர்கள், இந்த குழு உறுப்பினர்கள் அந்த முடிவெடுப்பதற்கு உறுதுணையாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப அந்த சப்போர்ட் பண்ணாம அவங்களுடைய பொறுப்புல இருந்து பின்னடையும்போது, அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி அடையாது. அத தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சரியான வளங்களை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? யாருகிட்ட என்னென்ன திறமை இருக்கு, அவங்களோட பொட்டன்ஷியல உணர்ந்து, அந்த வளங்களை உபயோகப்படுத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் பண்றது தான் ஒரு நிறுவன ஆளுமையின் அதாவது கார்ப்பரேட் கவர்னன்ஸினுடைய மிகப்பெரிய சவால்களாக இருக்கிறது. அடுத்து பார்த்தது வந்து நிலையான மனிதவள வளர்ச்சி. இந்த நிலையான மனிதவள வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தனி மனித வளர்ச்சியையும், அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சியையும் சேர்ந்தது தான். இதுல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனி மனித வளர்ச்சி அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாத்தலும், தனி மனித தேவைகளை பூர்த்தி செய்தல், அதை தாண்டி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துதல். ஏன் தனி மனித வளர்ச்சி நமக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையே வந்து தனி மனித வளர்ச்சி தான். அப்ப இந்த தனி மனித வளர்ச்சி ஏற்படுத்துவதன் மூலமாக நிலையான மனித வள வளர்ச்சி ஏற்படுத்தப்படும். சோ இத நிலையான வளர்ச்சிக்கான குறிக்கோள்களத்தான் நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் அதாவது 17 குறிக்கோள்கள் பத்தி நம்ம பார்த்தோம். எம்டிஜில இருந்து எஸ்டிஜிக்கு எப்படி மாறினது. அந்த 17 குறிக்கோள்களை செய்வதற்கு இப்ப எந்தெந்த மாதிரியான அரசு துறைகளும், தனியார் துறைகளையும் இந்த 17 குறிக்கோள்கள வந்து அட்லீஸ்ட் 2030லயாவது நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிற முறையில யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அதற்கான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சோ அப்ப இந்த தனி மனித வளர்ச்சி வந்து எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது? ஏன் தனி மனித வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முக்கியமா வந்து பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கும், மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த தனி மனித வளர்ச்சி வந்து முக்கிய தேவையாக இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். எவ்வாறு அதாவது இந்த மனிதனும் சுற்றுச்சூழலும் வந்து பின்னி பிணைஞ்சது. நம்மள இருக்கக்கூடிய சரௌண்டிங்க வந்து எந்த அளவு நம்ம பாதுகாப்பா வைத்திருக்கிறோமோ, அந்த அளவு நாம் பாதுகாப்பாக இருப்போம். அப்ப நாம் பாதுகாப்பாக இருக்கபோது மட்டும் தான் நம்மளுடைய வளர்ச்சி அந்த இடத்துல உறுதிப்படுத்தப்படும். நல்ல தண்ணியே இல்ல குடிக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அங்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த மனிதன் இருக்க முடியாது. அந்த மனிதன் இருக்க முடியாத இடத்துல எவ்வாறு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும்? சோ அப்ப அந்த தனிமனித வளர்ச்சி அப்படிங்கிறது, அவன் வளர்ச்சி மட்டும் கிடையாது. எல்லா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதாரமா இருக்கட்டும், சுற்றுச்சூழலா இருக்கட்டும், பாலின சமத்துவமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே காரணமாக, அடிப்படையாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, தனி மனித வளர்ச்சி தான். அப்ப இந்த நிலையான மனித வளர்ச்சிக்கு வந்து அ ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக மக்களினுடைய மகிழ்ச்சி.
நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம வளர்ச்சி அடைகிறோம். சோ, அப்ப அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தலும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். உள்நாட்டு உற்பத்தியை எப்படி அதிகப்படுத்தலாம்? உள்நாட்டுல நெறைய பேர் நல்லா அதாவது ஒரு பொருட்கள உற்பத்தி செய்யக்கூடிய அளவு அதிக பணபலமும், அந்த பொருளாதார வளர்ச்சியும் இருந்தா தான் உள்நாட்டு உற்பத்திய அதிகப்படுத்த முடியும். அதுக்கு தான் உள்நாட்டு உற்பத்திய அதிகப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. உள்நாட்டு பொருட்களுக்கு வந்து இவ்ளோ வரி குறைப்பு, இந்த சலுகை உண்டு. பெண் தொழில் உற்பத்தியாளர்களுக்கு வந்து இந்த மாதிரியான சலுகைகள்லாம் உண்டு. அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மனித வள வளர்ச்சியை மேம்படுத்துறது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக மட்டும் தான் இந்த வெளிப்படைத்தன்மை வந்து மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சோ இந்த வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்த போம்போது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஆளுமையான விஷயம். நல்ல ஆளுமை வந்து மிக முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆளுமையை விரிவுபடுத்துவதற்கு இந்த வெளிப்படைத்தன்மை வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் குடிமக்களுடைய அக்கறையற்ற தன்மையை போக்குவதற்கு இந்த வெளிப்படைத்தன்மை வந்து அ முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வெளிப்படைத்தன்மையினால புதிய புதிய கொள்கைகள் வந்து பரிந்துரைக்கப்படும். வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த ஒரு கம்பெனியோட ஒரு நிறுவனத்தினுடைய நிதிநிலையை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படும்போது, இந்த நிதிய வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மனித வளங்கள வந்து இதுக்கு பயன்படுத்திட்டு, இதுக்கு பதிலா மிஷின்ஸ வச்சுக்கலாம். இந்த மாதிரி புதிய புதிய கொள்கைகள். அந்த புதிய கொள்கைகள் ஏற்படுத்தப்பட போம்போது நிர்வாகம் வந்து சீர்படும். அப்ப லாபம் நோக்கமின்றி ஒரு நிறுவனம் வந்து செயல்படுவதற்கு இந்த வெளிப்படைத்தன்மை வந்து முக்கிய பங்காக வகிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படைத்தன்மையை யார் யாரெல்லாம் கண்காணிப்பா அப்படின்னு பார்த்தோம். அது மனித ஊழல் கண்காணிப்பு அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம்னா தணிக்கை குழு, கட்டுப்பாடு மற்றும் தணிக்கை குழு. இந்த செலவினங்கள் இந்த இவங்க செலவு பண்ணியிருக்கிறது கரெக்ட். எல்லா விதமா இப்ப நான் பர்சனலா ஒரு நானே இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு என்னுடைய டாக்ஸ் இவ்ளோ கட்டுறேன், நான் இவ்ளோ சம்பாரிக்கிறேன், இந்த அளவு பெர்சன்டேஜ் கட்டுறேன் அப்படின்னா, நான் கட்டியிருப்பதற்கு சரியா? என்னுடைய வெளிப்படைத்தன்மையை காமிச்சு தான் நான் அந்த டாக்ஸ் கட்டுறேன். அப்ப நான் கட்டியிருக்கிறது சரியா? அப்படிங்கிறத ஆடிட்டிங் பண்றாங்க. சோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய செலவினங்களை வந்து தணிக்கை குழு என்ன பண்ணுவாங்க? ஆடிட்டிங் பண்றாங்க. ஆடிட்டிங் பண்ணி, இந்த அளவு இவங்க வந்து லாபம் ஏற்பட்டிருக்கு. இந்த அளவு செலவு, இந்த அளவு இவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இவங்க இந்த இந்த லாபத்தின் மூலத்துல ஒரு பங்க வந்து பொதுமக்களுடைய நலனிற்காக சிஎஸ்ஆர்ல குடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த தணிக்கை குழு வந்து கண்காணித்து, அவங்களுக்கு வந்து சான்றிதழ் குடுப்பாங்க. சோ அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த வெளிப்படைத்தன்மையை மேற்பார்வையிடுவதற்கு தான் நமக்கு லோக்பால், லோக் ஆயுக்தா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அத தாண்டி என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, ஆர்டிஐ. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா இது எல்லாத்தையும் தாண்டி தகவல் அறியும் உரிமைச் சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மட்டும் தான் ஒரு சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய விஷயங்களை அது வந்து அ அரசாங்கமாக இருக்கட்டும், இல்ல தனி ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்ல பொது நிறுவனமாக இருக்கட்டும், இல்ல பெருநிறுவனம் எதனுடைய டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து மிக மிக எளிமையாக நமக்கு வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து அறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படைத்தன்மையில வந்து மின் ஆளுமையை பயன்படுத்துதல். இந்த மின் ஆளுமையை பயன்படுத்துவதன் மூலமாக எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணுவதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்பகத்தன்மை வந்து அதிகமாகிறது. அப்ப இந்த நம்பகத்தன்மை அதிகமாக போகும்போது என்ன ஆகும்? அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அப்ப இது வந்து ஆரம்ப கால ஜனநாயக குறைகளை வந்து தடுப்பதற்காகவும், அத வந்து குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் தான் ஸ்வாகட் அது வந்து ஸ்பெஷலி குஜராத்ல வந்து ஸ்டேட் வைட் அட்டென்ஷன் ஆன் பப்ளிக் கிரிவன்சஸ் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே பொது நிவாரண அமைப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்திருக்கோம், நிர்வாகத்தினுடைய அ ஆளுமை பண்பு, அதுக்கப்புறம் தனிமனித வளர்ச்சி, அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை. இது எல்லாத்தையும் எந்த அளவு பயன்படுத்தி ஒரு நிறுவனம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
சோ இந்த மின் ஆளுமை அப்படிங்கறது வந்து எதுக்காக நம்ம இத திருப்பி திருப்பி அந்த மின் ஆளுமையை பத்தி சொல்றோம் அப்படின்னா, மின் ஆளுமையை பயன்படுத்தும் போதுதான் இந்த வெளிப்படைத்தன்மை வந்து எல்லாருக்குமே என்ன ஆகும்? ஒரு சாதாரண மனிதனும் அத அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபுல்லா டிஜிட்டலைஸ்டு. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் தான் இந்தியால வந்து அதிகமாக இருக்கிறது. சோ அத வந்து வெளிப்படைத்தன்மை மின் ஆளுமை மூலமாக ஐசிடி மூலமாக நம்ம வெளிப்படுத்தப்படும்போது, இந்தியால ஒரு மூலையில நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்னொரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் வந்து சாதாரணமாக தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சோ அன்பு மாணவர்களே, இன்று நாம் பார்த்தது வந்து அ நிர்வாக ஆளுமை பற்றியும், அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கைகள் பற்றியும், பல்வேறு மாதிரிகள் பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரிகள் மூலமாக எவ்வாறு நிலையான தனிமனித வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும்? அந்த நிலையான தனிமனித வளர்ச்சியின் மூலமாக எவ்வாறு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில நம்ம அடுத்து வர்ற பாடங்கள்ல இத ஆளுமை திறமையை பற்றி மேன்மேலும் கருத்துக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.